வெற்றிக்கு எது முக்கியம், நமக்கு இருக்கிற திறமையா இல்ல நாம போடுற கடின உழைப்பா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆனா இதுக்கு பதில் சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை தான் கிரிட். அதாவது பேரார்வம் மற்றும் விடாமுயற்சியோட ஒரு கலவை. வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம். நீ ஒரு மேதை இல்ல. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி ஒருத்தரோட வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கு. திறமைக்கும் உண்மையான வெற்றிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை இதுதான் ஆரம்பிச்சு வைக்குது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தைகளை கேட்டவர் தான் கிரிட்ட பத்தி உலகத்துக்கே சொன்னவர். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த விஷயம் எல்லாமே சைக்காலஜிஸ்ட் ஏஞ்சலா டக்வர்த்தோட ஒரு அருமையான ஆராய்ச்சியை பேஸ் பண்ணதுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு பிறவி திறமை மட்டும் போதாது, அதுக்கு பேரார்வமும் விடாமுயற்சியும் சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் காம்போ வேணும். சரி வாங்க, இந்த கதைய நாம அமெரிக்காவோட ரொம்பவே புகழ்பெற்ற மிலிட்ரி அகாடமியான வெஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். அங்க பல வருஷமா யாருக்கும் விடை தெரியாத ஒரு பெரிய புதிர் இருந்துச்சு. வெஸ்ட் பாயிண்ட்ல சேர்றதெல்லாம் சும்மா இல்லங்க, நாட்டிலேயே டாப் யூனிவர்சிட்டிக்கு போற அளவுக்கு தகுதி வேணும். ஒரு காங்கிரஸ் மெம்பர் கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கணும். பயங்கரமான ஃபிட்னஸ் டெஸ்ட பாஸ் பண்ணணும். இப்படி 14,000 பேர்ல இருந்து ஃபில்டர் பண்ணி வெறும் 1,200 பேரை தான் எடுப்பாங்க. சொல்லப்போனா உள்ள வர்ற ஒவ்வொருத்தருமே ஒரு சாம்பியன் தான். ஆனா இதுதான் அந்த புதிரை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. அப்படிப்பட்ட எலைட் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொரு 5 பேர்ல ஒருத்தர் படிப்பை பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ கஷ்டப்பட்டு சேர்ந்தவங்க ஏன் பாதியில நிக்கணும்? அதுதான் கேள்வி. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பீஸ்ட்னு ஒரு ட்ரெயினிங். பேருக்கேத்த மாதிரி அது பயங்கரமானது. 7 வாரம் நடக்கிற இந்த கடுமையான மிலிட்ரி ட்ரெயினிங்கை யார் தாக்கு பிடிச்சு வராங்கங்கிறது தான் உண்மையான கேள்வி. காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் 10 மணிக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட மூச்சு விட முடியாது. பிசிக்கல் ட்ரெயினிங், கிளாஸ், மறுபடியும் ட்ரெயினிங்னு போய்கிட்டே இருக்கும். இது வெறும் டைம் டேபிள் இல்ல, உடம்பையும் மனசையும் ஒரு சேர பிழிஞ்செடுக்கிற ஒரு போர்க்களம் மாதிரி. இந்த அழுத்தத்தை எல்லாராலையும் தாங்கிக்க முடியுமா? இங்கதான் அந்த புதிரோட மையமே இருக்கு. வெஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணாங்கன்னா, வர்ற ஸ்டூடெண்டோட எஸ்ஏடி ஸ்கோர், ஸ்கூல் ரேங்க், லீடர்ஷிப் குவாலிட்டி என்று எல்லாத்தையும் வச்சு ஒரு ஹோல் கேண்டிடேட் ஸ்கோர் போட்டாங்க. ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? அதிகமா ஸ்கோர் வாங்கினவங்களும் சரி, கம்மியா வாங்கினவங்களும் சரி, 2 பேருமே ஒரே மாதிரி தான் டிராப் அவுட் ஆனாங்க. அப்போ அந்த ஸ்கோர் சுத்தமா வேலைக்காகல. அப்படின்னா திறமை இல்லைன்னா வேற எதுதான் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போச்சு? அந்த விடுபட்ட துண்டு என்ன? வாங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் அவங்களோட டேலண்ட் அளந்த அந்த ஸ்கோரு, அதுக்கும் வெற்றிக்கும் துளி கூட சம்பந்தமில்ல. ஆனா இன்னொரு பக்கம் புதுசா ஒன்னு அளந்தாங்க, அதுதான் அவங்களோட கிரிட் ஸ்கோரு. அடேங்கப்பா, அது மட்டும் ஆச்சரியப்படுற அளவுக்கு யாரு ஜெயிப்பாங்கன்னு கரெக்டா கணிச்சது. சரி, அப்போ இந்த கிரிட்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது பேரார்வமும் விடாமுயற்சியும் சேர்ந்த ஒரு தனித்துவமான கலவை. இந்த கிரிட்ல 2 விஷயம்தான் இருக்கு. ஒன்னு பேஷன், அதாவது பேரார்வம். நீங்க ஒரு விஷயத்த விரும்புறீங்கன்னா அதுல 1 மாசம் 2 மாசம் இல்ல, வருஷக்கணக்கா உங்க ஆர்வம் குறையாம இருக்கணும். 2வது பெர்சிவியரன்ஸ், அதாவது விடாமுயற்சி. சிம்பிளா சொல்லணும்னா, எத்தனை தடவை தோத்து கீழே விழுந்தாலும் போச்சுன்னு நினைக்காம தூசிய தட்டிட்டு மறுபடியும் எழுந்து நிக்கிற அந்த தைரியம். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க, நாம எல்லாருமே கடின உழைப்பு தான் முக்கியம்னு சொல்றோம். ஆனா ஒருத்தரை பிறவி மேதைன்னு பார்த்தா மட்டும் ஏன் நமக்கு ஒரு தனி மரியாதை வருது? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சைக்காலஜி ட்ரிக் இருக்கு. சரி, ஒரு சின்ன கேள்வி. உங்க முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பயங்கரமா கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, இன்னொருத்தருக்கு அது இயல்பாவே வருது. 2 பேரும் ஒரே லெவல்ல தான் இருக்காங்க. இப்போ நீங்க யாரு ஜெயிப்பாங்கன்னு பெட் கட்டுவீங்க? மனசுல ஒரு பதில நினைச்சுக்கோங்க. ஏன்னா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. சியா ஜங் செயின்னு ஒரு ரிசர்ச்சர், அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. 2 மியூசிஷியன்ஸ் பத்தின ப்ரொஃபைல மக்கள் கிட்ட கொடுத்து யார் பெஸ்ட்னு கேட்டாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி திறமையானவங்க தான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். ஒருத்தரோட கதையில அவர் கடின உழைப்பாளின்னு சொல்லியிருந்தாங்க, இன்னொருத்தரோட கதையில அவர் ஒரு நேச்சுரல் டேலண்ட்னு சொல்லியிருந்தாங்க. முடிவு என்னவா இருந்துச்சு தெரியுமா? ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. நம்ம வாயில கடின உழைப்பு தான் பெருசுன்னு சொன்னாலும் மனசுக்குள்ள நாம அந்த நேச்சுரல் டேலண்ட்னு சொல்லப்பட்டவர் தான் தேர்ந்தெடுத்தோம். அவர்தான் வேலைக்கு கரெக்ட், அவர்தான் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்பணும். நம்ம மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது நமக்கே தெரியாது. இதுக்கு பேரு தான் நேச்சுரல்னஸ் பயஸ். அதாவது கஷ்டப்பட்டு முன்னேறினவங்களை விட திறமை இயல்பாவே வந்தவங்களுக்கு நாமளே அறியாம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறோம். இது ஒரு மறைமுகமான பாரபட்சம். அப்படியான டேலண்ட்டுக்கு வேல்யூவே இல்லையா அப்படி சொல்ல வரல. திறமை ஒரு கிஃப்ட் மாதிரி. ஆனா அந்த கிஃப்ட மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியாது. அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். சார்லஸ் டார்வின் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? முட்டாள்களை தவிர மத்த மனுஷங்க மத்தியில
அறிவுல பெரிய வித்தியாசம் ஒன்னும் இல்ல, அவங்களோட ஆர்வமும் கடின உழைப்பும் தான் அவங்கள தனிச்சு காட்டுதுன்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, டார்வினே இதுதான் சொல்லியிருக்காரு. ஏஞ்சலா டக்வர்த்தும் ஒரு டீச்சரா இருந்தப்போ இதுதான் நேரடியா பார்த்திருக்காங்க. கிளாஸ்ல ரொம்ப ஸ்மார்ட்டான பசங்க சில சமயம் சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா விடாமுயற்சியா படிக்கிற மாணவர்கள் எப்படியாவது ஜெயிச்சிடுவாங்க. திறமை மட்டுமே சாதனைக்கு ஒரு கேரண்டி கிடையாது. இந்த ஒரு வரிய நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு இருக்கிற திறமைங்கிறது ஒரு விஷயம், ஆனா அதை வச்சு நாம என்ன பண்றோங்கிறது முற்றிலும் வேறொரு விஷயம். அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அப்போ கேள்வி இதுதான், உங்ககிட்ட திறமை இருக்கு, ஆனா அதை விட முக்கியமா உங்ககிட்ட அந்த கிரிட் இருக்கா? உங்க எனர்ஜியை நீங்க எதுல முதலீடு பண்ண போறீங்க? உங்க திறமைய மட்டும் நம்பி இருக்க போறீங்களா, இல்ல விடாமுயற்சிங்கிற அந்த ஆயுதத்தை கையில எடுக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான்.